பாத்தியாடி, அப்பனுக்கு வாழ்வு வந்தா அத்தை ராத்திரிலயும் கொடை பிடிப்பானா. இந்த நைட் நேரத்துல கண்ணாடிய பாரு. ஊறுகாய்க்கு கூட ஏண்ட கையேந்தி நின்னவடி. ஆனா இப்போ கொஞ்சம் வெள்ளத்தோலா இருக்கான்னு வெளிநாட்டு மாப்பிளையே கிடைச்சிட்டான். அப்படி என்ன கலரு, என்ன விடையா? மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கான்னு இன்னைக்கிட்டு அலையிறான். நீ இன்னைக்கு என் பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் சின்ன டின்னர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். டாக்டர் வாங்க, டாக்டர் வாங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வாமா. டாக்டர் ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களா டாக்டர்? என்ன டாக்டர்? ஆமா ஜெசி, இப்ப ரீசனா நம்ம டெஸ்ட் எடுத்தோம்ல, அதுக்குள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உங்களுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு ஜெசி. என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டா? ஆமா ஜெசி, உங்களுக்கு இமிடியேட்டா சர்ஜரி பண்ணியே ஆகணும். நாளைக்கு மார்னிங் எப்படியாவது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருங்க. சரிங்க டாக்டர். டோன்ட் வரி ஜெசி, யூ வில் பி ஆல் ரைட். அம்மா, வெளியே யாரோ நிக்காங்கம்மா. அவங்க உடம்பு பூரா தழும்பா இருக்குமா. அவங்கள பார்க்கவே பயமா இருக்குமா. சரி, இவங்களை யாரு வர சொன்னா? சொந்தமே வேண்டாம் தானே தூரமா வந்து நிக்கேன். யாருமா வாங்க? பிச்சைக்காரிமா. ஜெசி, உனக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸ். உனக்கு ஃபர்ஸ்ட் எது வேணும்? குட் நியூஸ் டாக்டர். ஜெசி, குட் நியூஸ் என்னன்னா உன்னோட சர்ஜரி 100% சக்சஸ்ஃபுல். நீ கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்ட. ரொம்ப தேங்க்யூ டாக்டர். அப்போ பேட் நியூஸ்? அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பா சொல்றேன். டாக்டர் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே, எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் ஜெசி, என் கூட வா. டாக்டர் எங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஜெசி, உனக்கு ஒரு பேட் நியூஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, உங்க அம்மா இறந்துட்டாங்க ஜெசி. டாக்டர் இதுதான் டாக்டர் நீங்க சொல்ல வேண்டிய குட் நியூஸே. இது போய் பேட் நியூஸ் சொல்றீங்க? எங்க அம்மாவோட மூஞ்சும் அவங்க உடம்புல இருக்கிற தழும்பும் எனக்கு அதெல்லாம் பார்க்க பிடிக்காம தான் சின்ன வயசுல இருந்தே ஹாஸ்டல்ல போய் விழுந்தேன். அன்னைக்கு கூட என் பொண்ணோட பிறந்த நாளுக்கு அதே மாதிரி வந்து நிக்காங்க. அது நினைக்கும் போதே எனக்கு அசிங்கமா இருக்கு டாக்டர். நிறுத்து ஜெசி. உங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கையும் அவங்க பண்ண தியாகமும் உனக்கு எங்க புரிய போகுது? இங்க பாரு, அவங்க வாழ்ந்த வீடுதான் இது ஜெசி. அந்த பெட்டியை திறந்து பாரு, அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். அந்த பெட்டியில அப்படி என்னதான் இருக்க போகுது? பொண்ணு இருக்க போதா, பொருள் இருக்க போதா? யாரு டாக்டர் இவங்க? மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சென்னைன்னு போட்டிருக்கு. யாரு டாக்டர் இவங்க? அவங்கதான் உங்க அம்மா. எங்க அம்மாவா? இவ்வளவு அழகா இருக்காங்க. என்னால நம்பவே முடியல டாக்டர். இவ்வளவு அழகான அம்மா எப்படி காயத்தோடும் தழும்போடும் இப்ப இருக்காங்க? நீ 1 வயசு குழந்தையா இருக்கும் போது உங்க வீட்டுல அவ்வளவு பெரிய தீ விபத்து. அதுலதான் உங்க அப்பா இறந்து போனாங்க. உங்க அம்மாவை எல்லாரும் தடுத்தாங்க. ஆனா உங்க அம்மா என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அவ்வளவு தீக்குள்ளே வந்து உன்னைய காப்பாத்துனாங்க. அந்த தீக்குள்ள வந்ததுனாலதான் உங்க அம்மா உடம்புக்கு அவ்வளவு காயம், அவ்வளவு தழும்பு ஜெசி. இது மட்டும் இல்ல ஜெசி, ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர்னு தெரிஞ்சு தன்னோட கிட்னிய உனக்கு கொடுத்து உன்னை காப்பாத்தினவங்க இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க ஜெசி. உனக்காக உயிரே கொடுத்துட்டாங்க ஜெசி. எனக்காகவா? எனக்காகவா? அவங்கள வெறுத்து ஒதுக்கி அவங்க வேண்டான்னு சொன்ன போதிலும் எனக்காக எங்க அம்மா உயிரையே கொடுத்திருக்காங்க. ஆனா எங்க அம்மாக்காக நான் ஒண்ணுமே செய்யலையே. அம்மா, அம்மா.